SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சிலது நான் மறந்துருக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் எடுத்துங்க. அங்க இன்றைக்கு அறிவுசார் நகர், இன்டெலெக்சுவல் சிட்டியா. அது என்ன தெரியுமா? முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணை எடுத்து 1200 ஏக்கர் நிலத்தை எடுத்து அது அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறது தான். அவங்க இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவை ஊட்ட போறாங்களாம். இதுதான் அறிவுசார் நகரம். யாருக்கியா வேணும் இதெல்லாம்? நீ இதை எடுத்து நடத்து. ராமநாதபுரத்தில் போய் நடத்து, சிவகங்கையில நடத்து, தூத்துக்குடியில நடத்து. அங்க தரிசு நிலம் அதிகமா இருக்கு. எங்க மண்ணில எங்க பூமியில உணவளிக்கின்ற அந்த மண்ணை அழித்து எங்களுக்கு தேவை கிடையாதியா? எங்களுக்கு தேவையில்லை. நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, 63 விழுக்காடு மக்கள் ஒரு பக்கம், விவசாயிகள் ஒரு பக்கம், 37 விழுக்காடு மக்கள் மறுபக்கம், முதலாளிகள் ஒரு பக்கம். திமுக அரசு இந்த 37 விழுக்காட்டில் உள்ள முதலாளிகள் பக்கம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 63 விழுக்காடு உழவர்கள் பக்கம் இருக்கிறது. ஆனால் நினைத்து பாருங்கள், ஆட்சி யார்கிட்ட இருக்கு? ஏமாற்றுகின்ற திமுக கிட்ட ஆட்சி இருக்கிறது. இதை உழவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம், அங்கே கொசஸ்தலை ஆத்துல ஆந்திராவிலே தடுப்பணை கட்டுகின்ற திட்டம் இருந்தது. அதை போராட்டம் மூலமாக நாங்கள் தடுத்திருக்கின்றோம், நிறுத்தியிருக்கின்றோம் அந்த திட்டத்தை. செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், அங்கே ஒரு துணை நகரம் வரும் என்று அறிவித்தார்கள். திமுக முந்தைய ஆட்சியில் தன்னந்தனியா ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தி 50,000 ஏக்கர் விளைநிலங்களை காப்பாற்றியது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே. செய்யூரில் 2000 ஏக்கர் அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்த தயாராக இருந்தார்கள். ஆனால் அதையும் தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவும் தான். ஸ்ரீபெரும்புத்தூரிலே 7000 ஏக்கரிலே ஒரு விமான நிலையம் வர இருந்தது. அதையும் போராட்டம் நடத்தின. ஆனால் இப்பொழுது பரந்தூரிலே வந்திருக்கிறது. பரந்தூரில் கூட விமான நிலையம் வரக்கூடாது. திருப்போரூர் பகுதியில் 5000 ஏக்கர் உப்பளம் நிலம் இருக்கிறது. SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.